ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூபியில் வந்து ஒரு 4 vs 4, அதாவது 4 பிளேயர் இருக்கிற மாதிரி அந்த லூடோவில், சுப்ரீம் லூடோ, அதில் வந்து அதோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ரெட் கலர் காயின் தான் வந்து நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வின் பண்ணியிருப்பேன். ஒரு அதிகப்படியான மார்ஜின் பாயிண்டில் ஒரு அதிபயங்கரமான வெற்றியை அடைஞ்சிருப்பேன் இந்த மேட்ச்சில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கைஸ், என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா லூடோக்கும் இந்த ட்ரிக்ஸ் வரும். இதில் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரிஸ்க்கு எடுக்கிறது வந்து கம்மியாக எடுக்கணும், இல்லைன்னா ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. நான் ரிஸ்க்குன்னு என்ன சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே நான் முன்னாடி நவுத்துனது அது ரிஸ்க் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற ரெட்டை நவுத்துனா தான் எனக்கு அதிக பாயிண்ட் போகும், இந்த ரெட்டை நவுத்துனா கம்மி பாயிண்ட் தான் எனக்கு போகும். அப்படி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் 4 போட்டு அங்கே போயிட்டானா, இப்போ 2க்கு நான் அதை நவுத்தாமல் இதே நவுத்துறேன். ஏன்னா அவனுக்கு வெட்டுறதுக்கு அந்த மாதிரி, அதான் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன் கைஸ். நீங்கள் ரொம்ப தூரத்தில் காய் வச்சுருந்தீங்கன்னா அதையே நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்டு போகும். அதனால் உங்களுக்கு கம்மி தூரத்தில் இருக்கிற காயினை வந்து நீங்கள் நவுத்திக்கிட்டு இந்த மாதிரி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரே அட்ட டைமில் வந்து 2 வெட்டு, பச்சையை ஒரு வெட்டு, ப்ளூவை ஒரு வெட்டு, பர்பிளை ஒரு வெட்டு, டார்க் ப்ளூவை ஒரு வெட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையை வந்து நீ துரத்துறான், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அங்கே 5 போட்டு நிற்கிறான். அப்புறம் இப்போ வந்து எனக்கு 2 விழுவும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மறுபடியும் ப்ளூ மண்டையை வந்து மறுபடியும் இங்கே வந்து வெட்டு வாங்கிட்டான். இப்போ அவனுக்கு வந்து 5 விழுவும். இப்போ மறுபடியும் எனக்கு 2 விழுந்துருன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை இப்போ எனக்கு 5 விழுவும். 5 விழுந்து நான் வந்து அந்த எல்லோவை வெட்டுவேன். எல்லோவை வெட்டி அங்கே போய் நின்று இது தப்பிச்சிடுவேன். அதான் கைஸ், இதில் வந்து ரிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கம்மியாக எடுக்கணும், ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் ரிஸ்க் இல்லையா, இதுக்கு பேர் என்னடா ரிஸ்க் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த ரெட் காயினை வந்து ஒரே டைமில் அந்த க்ரீன் கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து நானே நவுத்தில், அவன் என்னை சேஸ் பண்ணி வந்தான். அதனால தான் எனக்கு வந்து அந்த ரிஸ்க்கான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இல்லைன்னா கைஸ் அது அப்படி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட்டை வந்து இங்கே வந்து நவுத்திக்கிட்டேன். ஏன்னா பச்சையை வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வந்தான். அதனால் அங்கே ஒரு பிங்க்கு, இங்கே ஒரு மஞ்சள் வேறு இருந்தானா, அவன் வெட்டிட்டானா என்ன பண்ணுறதுன்ட்டு இங்கே வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூக்காரை 3வது டைமு ப்ளூ மண்டையனை மறுபடியும் வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா 2 விழுந்துருச்சு கைஸ். என்ன வரனே தெரில. அப்புறம் வந்து மறுபடியும் போட்டேன், மற்ற 3 விழுந்துருச்சு. மேலே ஏறிட்டேன். 70 பாயிண்ட்டு கைஸ். நான் பச்சையை 45 பாயிண்ட்டு, ப்ளூ 3, மஞ்சள் வந்து 30. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம், அப்போ வந்து நீ ஃபஸ்ட்டு வந்துடுவ, பச்சையை வந்து செகண்ட் வந்துடுவான் அப்படின்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. 2வது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணவே கூடாது கைஸ். அவ்வளோதான், பாயிண்ட் முடிஞ்சது, நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து விளையாண்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதை நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு கடைசியில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளூக்காரை மறுபடியும் வந்துட்டான். மறுபடியும் எனக்கு 2 வந்துருச்சு. மறுபடியும் 2 ஓட்டு அவனை வெட்டிட்டேன். 4வது டைம் வெட்டுறேங்க இது அவனை. இப்போ வந்து 6 விழுந்துருச்சா, சரின்னு அங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ரெட்டை வந்து நவுத்திடுவேன். அதே மாதிரி தான் கைஸ், உங்களுக்கு வந்து 6 விழுகிற டைமில் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ரிஸ்க்கும் எடுக்காமல் அதை வந்து சேஃபாக நவுத்துற மாதிரி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் வந்து அவனை வெட்டியிருப்பான், ஜஸ்ட் மிஸ்ஸில் இருக்குது. இப்போ நான் 141 பாயிண்டில் இருக்கேன். இப்போ 2 விழுவும், மலை ஏறிடுவேன். அப்புறம் 3வது டிப்ஸு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 பேர்த்தில் மெஜாரிட்டி பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டைமை வந்து ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணணும் கைஸ். டைமை வந்து ஸ்கிப் பண்ணணும். அதான் வந்து 3வது டிப்பு. 4வது டிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து 2-3 காயின் வந்து வெளியே நிற்கிது, அது எதுவுமே நவுத்த முடியலன்னா உங்களுக்கு மலையில் இருக்கிற காயின், அந்த ரெட் கலர்
மலையில் ஸ்டெப்ஸில் இருக்கிற அந்த அங்கே உங்களுக்கு காயின் இருந்ததுன்னா அதை நீங்கள் நவுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து இங்கே 2 போட்டால் வெட்டுற மாதிரி வந்தான். அப்போ வந்து எனக்கு 2 உழுகாமல் மலையில் வந்து 3 போட்டால் எனக்கு மலை ஏறுற மாதிரி இருக்குதுன்னா நான் அந்த 3 நவுத்திட்டு அடுத்த சான்ஸில் 2 விழுந்துச்சுன்னா ஒரு 2 வெட்டலாம் கைஸ். இதான் அந்த 5 டிப்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் சொல்லியிருப்பேன் பச்சையும் ஜெயிப்பான்னு, கரெக்டாக மஞ்சள் ஜெயிச்சிட்டான் பார்த்தீங்களா. இதுதான் கைஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல கைஸ் உலகத்தில்.